நம்ம வீட்லயா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நபர்கள் நம்மள சுத்தி இருக்காங்க. இல்ல நம்ம சொல்ற பிளான்ஸ் எல்லாம் அவங்க கேட்குறாங்க. நம்ம சொல்ற ஐடியாஸ் அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க. வொர்க் பண்றதுக்கோ, இல்ல வீட்ல இருக்கிறதுக்கோ ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கு அப்படின்னா, அத விட ஒரு பெரிய வரம் எதுவுமே இல்ல. ஆனா, நம்மள நெறைய பேருக்கு அந்த வரம் எப்பவுமே கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. சில பேருக்கு எப்பவுமே கிடைக்கிறதே இல்ல. சரி, அப்ப நமக்கு இந்த பிடிக்காத நபர விட்டு நம்ம விலகி போயிடலாமா அப்படின்னா, அதுவும் பாசிபிள் இல்ல. ஏன்னா நம்ம அந்த வீட்ல தான் இருந்தாகணும். நம்ம அந்த ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர் அது. அதனால நம்ம இருந்து தான் ஆகணும். அப்போ போற இடத்துலலாம் நம்ம மனசுக்கு இதமான நபர்களோ, இல்ல அனுபவங்களோவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனசுக்கு பிடிக்காத, இதம் இல்லாத சில பேரோட நம்ம வொர்க் பண்ண வேண்டியிருக்கும். அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியாது. விட்டுட்டு போகவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடினமான நபர் கூட நம்ம வீட்லயோ, இல்ல வொர்க்லயோ இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுன்னா, நம்ம யூசுவலா சூஸ் பண்ற ஒரு வழி என்ன தெரியுமா? நாள் ஃபுல்லா இவங்கள பார்க்கணுமே, இவங்க நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க, இவங்க நம்ம நாள ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதே திரும்ப திரும்ப சொல்லி அந்த லூப்ல நம்மளோட மென்டல் பீஸ பணயமா வைக்கிறது. இது இல்லாம இன்னொரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? வாங்க இன்னைக்கு அத பத்தி பேசலாம். எனக்கு பிடிக்காத ஒரு நபரோடையோ, இல்ல என்ன எப்ப பார்த்தாலும் இரிட்டேட் பண்ற, என்ன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற ஒரு நபர் கூடயோ நம்ம இருந்தே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது, நம்ம முதல்ல சொன்ன ஆப்ஷன் மாதிரி எரிச்சல்லயே இருக்கிறதோ, இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே இருக்கிறதோட பலன் என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். இத விட இன்டைரக்ட்டான பலன் என்ன அப்படின்னா, நம்ம இப்படி புலம்பிட்டே இருக்கிறதுனால, நம்மள சுத்தி இருக்கிற 1, 2 அன்பான ஜீவன்களோட ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம். ஏன்னா, அவங்களும் நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு சலிப்பு வந்துரும். ஸோ இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணாம, இதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ் கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா, அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட்டும், உங்களோட டைமும், உங்களோட பேஷன்ஸும் கொஞ்சம் வேணும். முதல்ல சொல்ற வழி தான் அபத்தியா அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா, மைண்ட் ஷிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, பார்க்க பிடிக்கல, அவங்க கூட இருக்க பிடிக்கல அப்படின்னா, அந்த எரிச்சல மட்டுமே நம்ம கேரி பண்ணாம, ஒரு முடிவுக்கு வர்றது. நம்மளோட மைண்ட் செட்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது. எப்படி? இட்ஸ் ஓகே. நான் அவங்கள விரும்பணும்னு அவசியம் இல்ல. எனக்கு அவங்கள பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் ஃபியூச்சர்ல சில விஷயங்கள அடைய முடியும். சில பொறுப்புகள நம்ம செய்ய முடியும். அது வொர்க்கா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த விஷயத்துல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளோட ஃபியூச்சர் கோல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளோட அவுட்கம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த நபர் சொல்ற எல்லாத்துக்கும் நான் ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இந்த நபர நான் விரும்பணும்னு அவசியம் இல்ல. அப்படிங்கிற ஒரு மெச்சூர்டான மைண்ட் செட் கொண்டு வரது தான் அப்பத்தியா அப்படின்னு சொல்ற ஒரு பிராக்டிஸ். மைண்ட் ஷிஃப்ட் நம்மளோட ஆட்டிடியூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதோ, இல்லைன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறதோ அதுக்கான அர்த்தம். நம்ம இந்த ஒரு மைண்ட் ஷிஃப்ட் பிராக்டிஸ் பண்றதுனால நம்ம மனசு மறத்து போகணும்னோ, இல்ல நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம விட்டுறணும் அப்படின்னோ அர்த்தம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அன்ஹெல்தி தாட்ஸோ, இல்ல அன்ஹெல்தி பிராக்டிசஸ் ஏதாவது நமக்கு இருந்தது அப்படின்னா, அதுலேருந்து நம்ம வெளியில வரதுக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக் மாதிரி, இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி, இரிட்டேஷன் மாதிரி, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்ல, இல்லைன்னா அன்ஹாப்பி தாட்ஸ்லேருந்து நம்ம வெளியில வரதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்மளோட இமோஷனல் பர்டன் குறையறதுனால நம்ம விரும்புறவங்க மேலேயோ, இல்ல நமக்குன்னு இருக்கிற அந்த 2, 3 நபர்கள் மேலேயோ நம்ம எரிச்சலையும் ஏமாற்றத்தையும் திணிக்காம இருப்போம். அதனால நம்மளால ஓரளவுக்கு ஒரு ஹாப்பியான ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வர்றது, நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு காமான, ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய யுடைமோனியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நம்மளால எட்ட முடியும். ஸோ நம்ம தாட் ப்ராசஸ்ல நம்ம கொண்டு வர ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நம்மளோட மன நிம்மதிக்கு ரொம்ப வழிவகுக்குது அப்படின்னா, கண்டிப்பா அதை ஒரு அட்டெம்ப்ட் பண்றதுல தவறு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதோட எதிர்பார்ப்பு என்னன்னா, உடனே அடுத்தவங்க நம்மளை நோட் பண்ணுவாங்க, இவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க நோட் பண்ணி அவங்களும் நம்மள ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நம்மள மரியாதை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அது நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் நீங்க பேஷண்டா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பத்தியா வில் ஹெல்ப் யூ. ரெண்டாவது, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, எதிரில் இருக்கிற நபர் எனக்கு பிடிக்கல, அவங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கல, ஆனா அதே சமயம் எந்த ஒரு விஷயம் அவங்க சொல்லும் போதோ இல்ல செய்யும் போதோ எனக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது, அதுல என்னால ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர முடியுமா, அதனால எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அவசியமா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கோவமாவோ, எரிச்சலாவோ, ஆத்திரமாவோ, இல்ல மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு இதனால ஒரு யூஸும் இல்லையே, நான் எப்படி என்ன மாத்திக்கலாம், எந்தெந்த பிஹேவியரை நான் கொஞ்சம் சேஞ்சோ இல்ல ஆல்டரோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு
ஒரு தெளிவு நம்மளோட மன நிம்மதிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால நம்ம பாஸ்ட்ல நடந்த அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை மறுபடியும் நம்ம லூப் மாதிரி கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் தி செகண்ட் ஸ்டெப். மூணாவது, ஆன்டிசிபேட்டிங் ட்ரிகர்ஸ். இப்போது நம்ம அவங்க கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட அந்த சமையல் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலோ, அவங்க எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிக்காத அந்த நபரோட சில ஆக்ஷன்ஸ் தான் உங்களை ட்ரிகர் பண்ணுது. அப்படிங்கும்போது அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை நீங்கள் முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணுறதும், முன்னாடியே நீங்கள் அனுமானம் பண்ணுறதும், நீங்கள் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் காமெண்ட் அவங்க சொல்லும் போதும் அவங்களோட வேல்யூ சிஸ்டம் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணதே தவிர உங்கள் மேலே இருக்கிற டைரக்ட் அட்டாக் இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு வரும்போது உங்கள் மன நிம்மதியை யாராலையும் அழிக்க முடியாது. அதனால நீங்கள் இதை பண்ணால் அவங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும், இல்லை அவங்க சொல்கிற அந்த ஒரு சில சென்டென்சஸ் என்னை இப்படி ட்ரிகர் பண்ணும், அதுக்கு பதிலாக அவங்களோட ட்ரிகர் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த கான்வர்சேஷனில் உங்களோட தான் வின்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள், பிஹேவியர் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. நாலாவது, மைக்ரோ பிரேக்ஸ். நீ ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணும்போது, இல்லை உங்களோட பொறுமையினோட எல்லையை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன அந்த ஒரு நிமிஷம் பிரேக் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிறது உங்களோட மெச்சூரிட்டியும் உங்களோட மன நிம்மதிக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நாங்கள் இங்க் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இங்க் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம இன்டர்பிரேட் பண்ணி அவங்க கிட்டேயே நம்ம சொல்ல போகிற விஷயம்தான். அதனால அவங்க என்ன மாதிரியான நெகட்டிவ் காமெண்ட்டை நம்ம மேலே ஆக்சுவலாக திணிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக இன்டர்பிரேட் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நேம் தேர் மூவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஓப்பனாக நீ என்னை காயப்படுத்துறதுக்காக தானே இப்படி சொல்கிற அப்படின்னு ஒரு சில சமயத்தில் அவங்க மூவை நம்ம பேர் வைக்கிறதோ இல்லை லேபிள் பண்ணுறதோ நமக்கு இன்னும் அந்த கான்வர்சேஷனில் அப்பர் ஹேண்டு கொடுக்கறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். மூணாவது, நோ யுவர் ஃபேக்ட்ஸ். எப்போவுமே நம்மளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நம்மளை இமோஷனலாக எப்படி டவுன் பண்ணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நீங்கள் நிறைய சினிமாவில் கூட பார்த்துருங்களேன், அந்த வில்லனோ இல்லைனா எதிர்த்தரப்பில் வாதாடுறவங்களோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்ட் வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட ஃபேக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இமோஷ்னலாக எப்படி அவங்கள டவுன் பண்ணோம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகாம நம்ம ஃபேக்ட்ஸ் மட்டுமே கிளியரா இருந்து பேசும்போது கண்டிப்பா அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிற கிளாரிட்டி உங்களோட இமேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் உங்களோட மென்டல் பீஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இருக்கிற இந்த சினாரியோல நம்ம மனசுக்கு பிடிக்காதவங்க, நமக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லாதவங்க கூட நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ இல்ல அன்பார்ச்சுனேட்லி வீட்லயே இருக்க வேண்டிய சூழ்நிலையோ இருந்தா அதையே நினைச்சு புலம்பிட்டு உங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காம இந்த பிராக்டிசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி உங்களால உங்க நிம்மதியை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மெச்சூரிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு மனசு உடைஞ்சு போய் திரும்ப நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கே போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா போற பாதையில நீங்க நிம்மதியா இருக்க போறீங்கிறது மட்டும்தான் உண்மை. அதுதான் நமக்கு வேணுங்கிறதும் பெரிய உண்மை. அதனால யோசிச்சு பாருங்க. அதனால பொறுமையா உங்க ரெஸ்பான்சஸை பிளான் பண்ணுங்க, ட்ரிகர்ஸை ஆன்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட இந்த மாற்றம் கொஞ்ச நாள்ல உங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். அதை நம்பி நீங்க இந்த பிராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.